ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். முதல்ல ஆரி ஒர்க் வந்து நம்ம தையல் போடுறதுக்கு கைடு வந்து ஒன் சைடு கைடு வந்து மாற்றணும். அதில் ரைட் சைடு கைடும் இருக்குது, லெஃப்ட் சைடு கைடும் இருக்குது. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு கைடு போட்டோம்னா ரைட் சைடில் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கைடு இல்லைனா லெஃப்ட் சைடும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, அதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக டக்குன்னு ஈஸியாக தைக்கவும் வராது. கொஞ்சம் பார்த்து பார்த்து கை ஓட்டம் வராமல் தைக்க வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து கீழே வந்து மணி கட்டியிருக்காங்க. கையில் லைனாக இருக்கும்ல ஆரி ஒர்க் டிசைனு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸு. நம்ம வந்து எப்போவுமே நல்ல பக்கமாக போட்டுக்கணும், ஆரி ஒர்க் மேலே இருக்க மாதிரி. அதுக்கு மேலே தான் வந்து லைனிங் பீஸ் வந்து போட்டுக்கணும். ஒன் சைட்லேயே வந்து நம்ம அர்க்கத்து வரா மாதிரி பார்த்துக்கணும். ஸ்லீவில் ஆப்போசிட் போட்டு நம்ம அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக வரும். பார்த்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிடணும். கைடு ஒட்டி வச்சு தையல் போட்டுக்கலாம். அந்த செயின் தையல் பக்கத்தில் எட்ஜி போட்டால் செட் ஆகாது. ஏன்னா கீழே மணி வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால டிசைனு நம்ம அதனால் அந்த சுகர் பீட்ஸ் வரும் இல்லையா, சுகர் பீட்ஸ் மேலே வச்சு போட்டோம். அதை பக்குவமாக போடணும், ரொம்ப ஸ்பீடாகவும் தைக்கக்கூடாது. நான் இதில் லைட்டாக கண்ணை மூடி தான் தைச்சிருப்பேன். ஏன்னா நீடில் உடஞ்சா நம்ம மேலே வந்து முகத்தில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போதோ இல்லை மணி கட்டின ப்ளவுஸ் தைக்கும்போதோ பார்த்து தான் தைக்கணும். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரெடிமேடாக வாங்கியிருக்காங்க. அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து நம்ம போட்டோம்னா சூப்பராக வரும். கரெக்டாக நம்ம எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இது ரெடிமேடுன்றதுனால நெக்கெல்லாம் பத்துமோ பத்தாதோன்றதுனால கொஞ்சம் ஏதாவது கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இருக்கதா பண்ணி தான் தைக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் நான் பார்த்து தைச்சிட்ருக்கேன். ஏன்னா நெக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அளவு இருக்கும். அவங்க ரெடிமேடுன்றதுனால அதில் ஒரு அளவு வரும் நெக்கு. அதனால் நான் 2-3 டைம் திருப்பி பார்த்து நெக்கு சைஸுக்காக நான் வந்து தையல் போட்டிருப்பேன். நம்ம எப்போவுமே வந்து டாப்பில் வந்து லைனிங் பீஸை கொடுத்துட்டு நம்ம தையல் போடும்போது திருப்பி தையல் போட்ட பிறகு எடுத்து லைனிங் பீஸை பிரட்டி எடுத்து பார்க்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக டிசைன் முடிகிற இடத்துல கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் கிளாத் வந்து கேப் விட்டுருக்கோமான்றத தெரியும். டேன் பண்ணி நம்ம இந்த மாதிரி எட்ஜு போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு கரெக்டாக டிசைன் டேனிங் ஆகும். நான் வந்து